ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் ஒரு ஆப் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஒரு விஷ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. அதாவது நீங்கள் என்ன விஷ் வேணாலும் கேட்டுக்கலாம், என்ன வரம் கேட்டாலும் அது நிறைவேறும். அப்படின்னா நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? என்ன ப்ரோ இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. நீங்கள் அந்த விஷை கேட்டு அது உங்களுக்கு நிறைவேறின அடுத்த நொடியிலேருந்து உங்கள் சாவுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிரும். அதாவது அந்த விஷ் நிறைவேறின அடுத்த 24 மணி நேரத்தில் நீங்கள் செத்து போயிடுவீங்க. இப்போ திகிலா இருக்கா? சூடு பிடிக்க ஆரம்பிக்குதா? அப்படிப்பட்ட ஒரு ஆப் தான் இந்த கதையில வர ஒரு 5 ஸ்கூல் பசங்களுக்கு கிடைக்குது. அது என்ன ஏதுன்னு அந்த ஆப்பை பத்தி எதுவுமே தெரியாம அந்த பசங்களும் அதை சும்மா விளையாட்டுத்தனமா யூஸ் பண்ணிட அதுக்கப்புறமா அவங்கள சாவு துரத்த ஆரம்பிக்குது. விடாது கருப்பு அப்படின்னுட்டு அதுல இருந்து அந்த பசங்க எல்லாரும் தப்பிச்சாங்களா? எப்படி ஒரு ஆப்னால ஒருத்தர் கொல்ல முடியும் அப்படின்ற மர்மம் எல்லாத்தையுமே ரொம்பவே சூப்பரா த்ரில்லிங்கா சொன்ன கதை தான் இஃப் விஷஸ் குட் கில். என்னடா இன்ட்ரோ வழக்கத்தை விட பெருசா போகுது எல்லாம் பார்க்காதீங்க. இந்த கதைக்கு இந்த இன்ட்ரோவே ரொம்ப கம்மி. சரி, இதுக்கப்புறமும் வளவலன்னு பேசாம இப்ப டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸோட ஓப்பனிங்ல ஒரு ஹைஸ்கூல் பொண்ணை தான் காட்டுறாங்க. அவ ஒரு மாதிரி இப்ப ரொம்பவும் கோவமா செவத்துல ஏதோ கிறுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவ கிறுக்குன அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி அவளோட போன்ல கேமரா ஓபன் பண்ணி ட்ரைபாட வச்சு செட் பண்ணிட்டு இப்ப எதுக்கால வந்து நின்று பேச ஆரம்பிக்கிறா. நம்மளோட பேரு, நம்மளோட பிறந்த வருஷம், இது ரெண்டத்தையும் எதுலையாவது எழுதி அது கூட நம்ம ஒரு விஷயம் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னா அது நிறைவேறணும்னு நீ என்கிட்ட ஒரு டைம் சொன்ன ஞாபகம் இருக்கா? அது நிஜமானு பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னோட விஷயம் என்னன்னு தெரியுமா? நீ சாகணும். உன் கூட இருக்கவங்க, உன்னை சுத்தி இருக்கவங்கன்னு ஒவ்வொருத்தரும் துடி துடிச்சு சாகணும். எல்லாரும் செத்து மண்ணோட மண்ணா போகணும். இதுதான் என்னோட விஷ் அப்படின்னு சொன்னவ இப்ப கையில ஒரு கத்தி எடுத்து அவளோட கழுத்துல சறுக்குன்னு சொருவி ஒரு இழுப்பு இழுக்கிறா பாருங்க. அப்படியே அவளோட ரத்தம் அவ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்த போன்ல தெரிக்க அப்படியே சீன் கட் ஆகுது. இப்ப ஓபன் பண்ணா வேற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின் ஜியா. நம்ம ஜியாக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது. இவங்க தனியா ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆண்ட் இருக்காங்க. ஆனா அவங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றதுனால அடிக்கடி வீட்டுக்கு வரமாட்டாங்க. எப்பயுமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க. இப்ப கூட ஹீரோயின் எழுந்திரிச்சு பாக்குறாங்க. எதுக்கு உள்ள டேபிள்ல ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு. அவங்க ஆண்ட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், அதனால என்னால இன்னைக்கு வீட்டுக்கு வர முடியாது, உனக்கு எதுவும் தேவைன்னா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. இவங்களும் வழக்கம் போல கிளம்பி ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டே யாருக்கும் மெசேஜ் பண்றாங்க, என்ன இன்னும் கிளம்பலையா அப்படின்ட்டு. அந்த மெசேஜ் அவங்க போட்டு அடுத்த செகண்டே இவங்க மேல் ஃப்ளோர்ல தொம்முன்னு யாரோ உழுந்து அலற சத்தம் கேக்குது. இப்ப அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோட மேல் வீட்ல இருந்து ஒருத்தன் ஓடி வரான். ஆக்சுவலா இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ கிம். இப்ப ஒரு வேக வேகமா ஹீரோயின்ட்ட ஓடி வந்து சாரி லேட் ஆயிடுச்சு, நான் சீக்கிரமா தான் கிளம்பினேன் இன்னைக்கு, ஆனால் லேட் ஆயிடுச்சு, இனிமே லேட்டா வர மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க போவே ஹீரோயின் டக்குன்னு அவரை சட்டையோட ஏத்து வச்சு கண்ணத்திலே ஒரு கிஸ். மனுஷன் ஷாக் ஆயிட்டாப்ல. என்ன பண்ண பண்ணின்னு கேட்க, ஏன் உனக்கு இது பிடிக்கலையா? அப்பனா இனிமே நான் பண்ணல அப்படின்னு சொல்ல, இல்ல நீ திடீர்னு குடுத்தியா, அதான் ஷாக் ஆயிட்டேன். இந்த ஷாக்கு போகணும்னா நீ இன்னொன்னு கொடுத்தாதான் சரியாகும், இன்னொன்னு கொடுன்னு ஹீரோயினை போட்டு கிண்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் கடையில ஏதோ ஓடுது போல இருக்கு, டேட் பண்றாங்க போல. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஸ்கூலுக்கு வராங்க. இப்ப வர வழியில தான் இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு என்னடானா ஹீரோ பார்த்ததுமே வேக வேகமா மேக்கப் கிட்ட உருவி லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கா. இந்த பொண்ணோட பேரு ஜினா. இவளுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருக்கு. இப்ப ஹீரோவை பார்த்ததும் இவ அவர்கிட்ட குழஞ்சு பேசிட்டே வந்துட்டு இருக்க. அப்போ ஒருத்தன் வேக வேகமா கத்திக்கிட்டே ஓடி வந்து இவளை பிடிச்சி தள்ளி விட்டு அவர் இருந்த பிளேஸை இவன் பிடிச்சிக்கிட்டான். இவனோட பேரு ஜின்னு. ஆக்சுவலா அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்ப ஹீரோ பார்த்து, என்ன மச்சான் சௌக்கியமா? சரி மச்சான், உன்கிட்ட நான் ரொம்ப நாளாவே உனக்கு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. நீ எப்பயுமே ஸ்கூல் முடிகிற டைம்ல தான் ஸ்கூலுக்கே வருவ. ஜியா ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விடியங்காத்தால ஸ்கூலுக்கு வந்துருவா. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே நீங்க ரெண்டு பேரும் சோடியாவே வரீங்க, சோடியாவே போறீங்க. அதுவும் இல்லாம நீ கரெக்டா கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ற. இது உலக அதிசயமாச்சு மச்சான். அதுவும் இல்லாம ரீசெண்டா உங்க ரெண்டு பேரோட ஆக்டிவிட்டிஸ்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்றீங்களா என்ன அப்படின்னு சொல்லி உன் பட்டுன்னு கேட்டுற. ஹீரோயினும் செமையா சமாளிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, அப்படிலாம் இல்லையே, எதை வச்சு நீ அப்படி சொல்ற? நாங்க பக்கத்து வீடு, அதனால ஒன்னா வரோம் ஒன்னா போறோம், இதை வச்சு நாங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணிடுவோம்னு நீ முடிவு பண்ணிடுவியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க. ஆனா ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, ஏன் ஜினா நீ அப்படி நினைக்கலையா என்ன அப்படின்னு போது இவ கடுப்பாயிட்டா. டே மாங்கா, உன்னை நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப தான் நீ பண்ணிட்டு இருக்க. நம்ம இப்ப ஹை ஸ்கூல்ல இருக்கோம், கொஞ்சமாவது மெச்சூரா நடந்துக்கோ. எப்ப பார்த்தாலும் அறிவு கட்டத்தனமா ஏதாவது பேசிட்டே இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி கடுப்பாய் பேச, ஏமா நீ எதுக்கு இப்ப ஓவர் ரியாக்ட் பண்ற? ஹீரோயின் பத்தி பேசினா ஒருவேளை உனக்கு எதுவும் ஹீரோ மேல கிரஷ் இருக்கா என்ன அப்படின்னு போது, ஆமாண்டா கொய்யால, ஹீரோ மேல எனக்கு கிரஷ் இருக்குடா, இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுற. இங்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஷாக்கு. ஆனா அவ சின்ன கல்வி ஊத்திட்டு இருக்கா. இங்க பாரு, ஒழுங்கா போயிரு, காலையிலே காண்டேத்தின்னு இருந்த மவனை அப்புறம் கொன்றுவேன் உன்னைய. காலைல நரிமுகத்துல முடிச்சா நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. என் நேரம் எனக்கு இன்னைக்கு இந்த கழுத முகத்துல தான் முடிக்க வேண்டியது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்ணாபெல்லாம் திட்டிட்டு போயிட்டா கோவமா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் அவன் இப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கானா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனை பிடிச்சி எடுத்துட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் அவனை பேச விடக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளாஸுக்கு வராங்க. இப்பதான் கிளாஸ்ல ஒரு பையனை காட்டுறாங்க. இந்த பையனோட பேரு ஆர்ஜுன். பயங்கர ஸ்மார்ட், டெக்னாலஜில எல்லாம் பூந்து விளையாடுவாப்ல. இப்ப நம்ம ஜின்னு வந்ததுமே அவன் பேக்ல இருந்து ஒரு லேப்டாப் எடுத்து இந்த ஆர்ஜுன்ட்ட கொடுத்து, மச்சான் மறுபடியும் என் லேப்டாப் குடைச்சல கொடுக்க ஆரம்பிச்சிச்சு, இதை நீ தான் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்க அவன் வாங்க மாட்டேன்றான். இல்ல எனக்கு வேற வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு போது, மச்சான் எனக்கு பர்த்டே வருது, பர்த்டே பாய வருத்தப்பட வச்சு பார்க்காத, இதை நீ
எனக்கு பர்த்டேக்கு கொடுக்குற கிஃப்டா நினைச்சு சரி பண்ணி கொடு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன்கிட்ட வற்புறுத்தி கொடுக்குறான். ஆக்சுவலா இவங்க தான் அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹீரோ, ஹீரோயின், ஜீனா, ஜின்னு, ஹாஜுன் இவங்க எல்லாரும். அதுக்கப்புறம் கிளாஸுக்கு டீச்சர் வந்துடுறாரு. கிளாஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, பசங்களா நம்ம ஸ்கூல்ல இப்ப ரீசெண்டா நடந்த மேக்ஸ் டெஸ்ட்ல நம்ம கிளாஸ்ல இருந்து 2 பசங்க டாப் ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க. அதுல ஒருத்தர் யாருன்றது உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதுவுமே பசங்க எல்லாரும் அட் அ டைம்ல திரும்பி நம்ம ஹாஜுனை தான் பாக்குறாங்க. நம்மளால தான் ஸ்மார்ட் ஆச்சு, அதனால அவன் தான் ஃபர்ஸ்ட். பசங்க எல்லாரும் அவனுக்கு கை தட்டுறாங்க. சரி, அப்ப இன்னொரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு பசங்க எல்லாரும் பார்க்க அது வேற யாருமே கிடையாது, ஜின்னு தான் அப்படின்னு இப்ப டீச்சர் சொல்ல பசங்க மூஞ்சில அப்படி ஒரு ஷாக்கு. இவனா இவனா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம ஜின்னு சரியாவே படிக்க மாட்டான், டல்லான ஸ்டூடெண்ட், எப்பயுமே எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிட்டே தான் இருப்பான். இப்ப இதுல டாப் ஸ்கோர்ன்றதும் பசங்க எல்லாரும் செம ஷாக்கா பாக்குறானுங்க. டீச்சருமே சொல்றாரு எனக்கும் கொஞ்சம் நம்புறது கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் இதான் நெசம். சரி பசங்களா, ஜின்னுக்கும் எல்லாரும் கை தட்டிடுங்க அப்படின்னு சொன்னதும் பசங்க எல்லாரும் கை தட்டுறாங்க. ஜின்னுக்கு உள்ளுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். ஆனா இப்பதான் அவனுக்கு போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அது என்னடான்னு பார்த்தா ஒரு ஆப்ல இருந்து உங்களோட விஷ் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஆனா இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை பிடிச்சிட்டாங்க. டே எப்போ நீ எல்லாம் டாப் ஸ்கோர் எடுத்த, பிட் அடிச்சா இல்ல ஹாஜுன் எதுவும் உனக்கு காமிச்சானா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹாஜுன் அதுக்கு வாய்ப்பே இல்ல, நானும் ஒன்னும் வேற ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொல்றான். அப்ப என்னதாண்டா பண்ணி தொலைச்ச, எப்பா சாமி சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காம தயவு செஞ்சு சொல்றான் என்ன பண்ணுன்னு. உன எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்தே நாங்க பாத்துட்டு இருக்கோம், இதெல்லாம் மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி அகாடமிக் மிராக்கிள், இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு போது சரி கொஞ்சம் பொறுமையா இருங்க, காம் டவுன் ஆகுங்க, நான் சொல்றேன் என்னோட சக்சஸுக்கு பின்னாடி இருக்கிறது எதுவுமே கிடையாது, இந்த ஆப் தான் அப்படின்னு சொல்லி இப்போ அவன் போனை ஓபன் பண்ணி ஒரு ஆப்பை காட்டுறான். ஜீனாலாம் கடுப்பாயிட்டா ஆரம்பிச்சிட்டான்ல அவனோட பைத்தியகாரத்தனத்தை அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கிறா. ஆக்சுவலா இவளுக்கு அவனை பிடிக்காத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எப்பயுமே நம்ம ஜின்னு ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கொஞ்சம் ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு சைல்டிஷா தான் இருப்பான். ஆனா அவளுக்கு இவன் ஏதோ இம்மெச்சூரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது போல, அதனால அவளுக்கு அவனை பிடிக்காது. அதனால எப்பயுமே இவன் அவனை திட்டிகிட்டே தான் இருப்பான். இப்போ கூட திட்டுறா, டே லூஸ் தரமா ஏதாவது பேசிட்டு இருக்காத, டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு போது இல்ல ஆக்சுவலா இந்த ஆப்போட பேரு கிரிகோ, இந்த ஆப்ல உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும், அதுக்கு நீங்க என்ன வேணாலும் கேட்டுக்கலாம், அது கண்டிப்பா நடக்கும், இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு ஆள் எப்படி டாப் ஸ்கோர் எடுக்க முடியும் சொல்லுங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் கைஸ் நம்புங்க அப்படின்னு சொல்ல. ஆனா இப்படி ஆப் ஒருத்தவங்களோட ஆசையை நிறைவேற்றுன்னு சொன்னா யாரு தான் நம்புவா, அதனால யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா இங்க ஹீரோவோட போன்ல ஆப் ஸ்டோர்ல செக் பண்ணி பாக்குறாரு, இதுல இந்த ஆப் இல்லவே இல்லையேன்னு போது இல்ல இந்த மாதிரி நார்மலாலாம் உங்களால பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்ல இந்த ஆப்பை கண்டுபிடிக்க முடியாது, நான் ஒரு லிங்க் வச்சு தான் டவுன்லோட் பண்ண உங்களுக்கும் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அனுப்பி விடுறான். ஆனா இங்க இருக்கிறதுலே இந்த ஜீனா தான் இவனை போட்டு தாக்கிட்டே இருக்கா. இத்தனை நாள் உன்னை நான் அரலூஸ் தான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப நீ முழுசாவே ஆயிட்டா போல இருக்கே, முழுசா முத்துறதுக்குள்ள ஒழுங்கா கீழ்பாக்கத்துக்கு போயிட்டு அட்மிஷன் வாங்கிட்டு நீயே போயிட்டு பெட்ல படுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இவனை போட்டு திட்டிக்கிட்டே தான் இருக்கா. இந்த டைம்ல இங்க ஹீரோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அவர் பாட்டு கடகடன்னு போயிட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்துட்டு ஏய் நீடா கண்ட ஆப்லாம் ஏத்திக்கிட்டு இருக்க, உன் போன் எது ஹேக் ஆயிர போகுதுன்னு போது ஹேக்கா என் போனா, என் போன்ல ஹேக் பண்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை, என்னதான் இது நம்புற மாதிரியும் இல்லைனாலும் நம்ம இன்னைக்கு நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, நம்ம ஜின்னு டாப் ஸ்கோர் எடுத்தது, நம்ப முடியாத விஷயம் நடக்கும்னு நம்ம நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணா கேமரா ஓப்பன் ஆகுது. என்னடா ஏதோ கேமராலாம் ஓப்பன் ஆகுது, என் போன் இப்ப நிஜமாவே ஹேக் ஆயிடுச்சான்னு போது நம்ம ஜின்னு இல்ல மச்சான் ஆக்சுவலா இதுதான் இந்த ஆப்பு, உன்னோட பேரையும் உன்னோட பிறந்த வருஷத்தையும் எதுலையாவது எழுதி அதை அந்த கேமரால தெரியுற மாதிரி காமிச்சுக்கிட்டு அது கூட சேர்ந்து நீயும் நின்று உன்னோட விஷ சொன்ன அப்படின்னா உன்னோட விஷ கண்டிப்பா நிறைவேறும் மச்சான், ஏன்னா இது நிறைவேறுன்றதுக்கான கேரண்டி உன் கண்ணு முன்னாடியே நான் உட்காந்துட்டு இருக்கேன் மச்சான், நீ என்ன நம்பலனா கூட பரவாயில்ல ஆதாரத்தை காமிச்சா நம்புவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஆப்புக்காக ரெக்கார்ட் பண்ணிருப்பான்ல வீடியோ விஷ் கேட்டு அந்த வீடியோ காமிச்சிட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட. அவன் நெத்தில அவன் பேரை ஒட்டி வச்சுக்கிட்டு ரொம்பவே காமெடியா ரெக்கார்ட் பண்ணிருக்கான் அந்த வீடியோவை. அதனால எல்லாருமே சிரிச்சுட்டு இவனை பெருசா எடுத்துக்காம போயிட்டாங்க. ஜீனாலாம் போடா லூசு பையல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனா ஜின்னு தான் கைஸ் நீங்க இதை நம்பலனா கூட பரவாயில்ல இன்னொரு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் விஷயம் நிறைவேறினப்ப அவனுக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும்ல அந்த ஆப்ல இருந்து, அதை காமிக்கலான்னு பாக்குறதுக்குள்ளே எல்லாரும் போயிட்டாங்க. ஹீரோயின் தான் இங்க பாரு எக்ஸாம் நடந்திருக்கு, அதனால ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டா இருந்திருப்ப, ஸ்ட்ரெஸ்ஸுக்காக வேற ஏதோ நீ மாத்திரையெல்லாம் வேற போட்டுட்டு இருக்க, அதனால உனக்கு கண்டது கருமம் தோணதான் செய்யும், ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இப்பதான் அந்த ஆப்ல வந்த நோட்டிபிகேஷனை தொட்டா அதுல கவுண்ட் டவுன் ஓட ஆரம்பிக்குது 24 மணி நேரத்துக்கு. இவனுக்கு எதனால இந்த கவுண்ட் டவுன் ஓடிட்டு இருக்குன்னு தெரியல, ஒருவேளை 24 மணி நேரம் கழிச்சு தான் நான் அடுத்த விஷயம் கேட்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசா எடுத்துக்கல. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் ஜீனாவும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோயின் கேக்குறாங்க, ஏ ஜீனா ஜின்னுக்கு பர்த்டே வருது, அவனுக்கு கிஃப்ட் எதுவும் ரெடி பண்ணியா அப்படின்னு போது ஆமா அவனுக்கு கிஃப்ட் தான் ஒரு கேடு, அவன் ஒரு வருஷமும் லூஸ் தனமா ஏதாவது கிஃப்ட் கேட்பான், அதை கொடுத்துட்டே இருக்கிறது தான் எங்க வேலையோ, 7 கழுத வயசாகுது அவனுக்கு என்ன பர்த்டே வேண்டி கிடக்கு, இன்னும் அவனை சொல்லி எதுவும் இல்ல ஒன்னே ஹீரோயின் தான் சொல்லணும், அவன் பண்றதை நீயும் ஹீரோவும் பொறுத்துட்டு இருந்தோம்னா எல்லாருமே பொறுத்துப்பாங்கன்னா அவன் அப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்கான், அவன்லாம் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறத நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு அப்படின்னு அவனை திட்டிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது அப்ப எதுக்கால நம்ம ஜின்னு வந்து நிப்பானா, இவங்க 2 பேருக்கும் பக்குன்னு ஆகிருச்சு, பேசினது எதுவும் கேட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இவனும் கரெக்டா
கரெக்டா என்ன 2 பேரும் அமைதி ஆயிட்டீங்க நான் வந்ததும் என்ன பேசியிருந்தீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி இவன் டோனை மாத்தி கேட்க ஹீரோயின் அப்படியே அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஜீனாவை. இந்த ஜீனா டக்குன்னு பிளேட்டை மாத்தி போட்டுட்டா. அது ஒன்றும் இல்லை ஜின்னு, உனக்கு தான் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிட்டு இருந்தோம், உனக்கு தெரியாம பண்ணலான்னு பார்த்தோம், இல்லைனா சர்ப்ரைஸ் ஸ்பாயில் ஆயிரும்ல அப்படின்னு சொன்னதும் இவனும் டக்குன்னு சிரிச்சிட்டான். ஓ அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா, நான் கூட வேற ஏதோ பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா உண்மையா சொல்லணும்னா நீங்க எனக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்க என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரி ஜியா உனக்கு பிராக்டிஸுக்கு டைம் ஆல வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இவனும் கேஷுவலா சிரிச்சுட்டே விட்டுட்டான். ஆனா இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் அவனோட முகமே அப்படியே மாறுது. கிளாஸ்லயும் ஒரு மாதிரி மூஞ்ச உண்மையே தான் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவனை யாருமே கண்டுக்கல ஃப்ரெண்ட்ஸுங்கள்ல. இந்த ஜீனா ஹீரோவே தான் பார்த்துட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் ஜீனா ஹீரோவை பாக்குறத பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ திரும்பி இவங்க 2 பேரையும் பாக்குறாரு, என்ன பண்றாங்க இவங்க அப்படின்ட்டு. ஆனா இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி இப்ப எங்கேயோ ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போறாங்க. ஏதோ ஒரு காடு மாதிரி இருக்கு. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு வெளியில ஏதோ கல்லெல்லாம் அடுக்கி வச்சு மேடை மாதிரி இருக்கு. அதை சுத்தி வெள்ளை கலர் கர்டன் எல்லாம் போட்டிருக்கு. இப்போ ஒரு லேடி அந்த கல்லுக்கு எதுக்கால உட்காந்துக்கிட்டு அதை ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பிரேயரை முடிச்சுட்டு போகும்போது இப்ப அந்த கல்லுக்குள்ள இருந்து ஒரு வெள்ளை கலர் பாம்பு வெளியில வருமா அப்படியே மெதுவா. அது அந்த லேடியும் அப்படியே திரும்பி பார்த்துட்டு இப்ப வேக வேகமா வீட்டுக்குள்ள போனா அங்க ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட கூடி சீக்கிரமா நம்ம இடத்துக்கு ஒரு கெஸ்ட் வர போறாங்க அப்படின்னு அவங்க சொல்ல, இப்ப மறுபடியும் ஸ்கூல்ல காட்டினா நம்ம ஹீரோயினும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க போல இருக்கு. லாங் ஜம்ப்ல 2 பேருக்கு ஏதோ ட்ரையல்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் தாண்டுறாங்க, அவங்க அசால்ட்டா தாண்டிட்டாங்க. ஆனா ஹீரோவால சுத்தமா தாண்டவே முடியல. கோச்சை பிடிச்சி ஹீரோவை கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. ஏன்டா மத்த இடத்துல மட்டும் சிட்டா பாயிர, இங்க கிரவுண்டுக்கு வந்தா மட்டும் ஏன் இப்படி பண்ற, நீ இப்படியே இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், நீ நேஷனல் டீமுக்குலாம் போக சான்ஸே இல்லை, டிஸ்குவாலிஃபை ஆயிருவ அப்படின்னு சொல்லி இவரை கண்ணாபெல்லாம் திட்டி தான் அமுச்சு விடுறாங்க. ஹீரோயின் வந்து சொல்றாங்க என்னாச்சு, நார்மலா ஜம்ப் பண்ற மாதிரி பண்ண வேண்டியதான் போது சொல்றது ஈஸி செய்யறது தான் கஷ்டம்ன்றாரு இவரு. என்ன கஷ்டம், நான் சொல்றத பண்ணு, இனிமே தாண்டதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி அப்படியே அமைதியா இரு, நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு தடவை மூச்சை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்ணை தர, அப்புறம் ஓடு, வெறித்தனமா ஓடு, அப்படியே தாவு, அவ்வளவுதான் சிம்பிள் அப்படின்னு சொல்ல, ஓ இப்படிதான் நீயும் பண்ணுவியா அப்படின்னு கேட்க, இல்ல நான் அப்படி பண்ண மாட்டேன், உனக்கு தான் அப்படி சொல்றேன், நான் ஜஸ்ட் தாவுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜின்னை தான் காட்டுறாங்க. அங்கெல்லாம் வந்து கிளாஸ் டைம் முடிஞ்சும் செல்ஃப் ஸ்டடி பண்ணுவாங்களா லேட்டா, அது மாதிரி இவன் எல்லா பசங்களோடையும் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கான். ஆனா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாவே இருக்கான். இவனுக்கு எதுவுமே புரியல. கடுப்பாய் நோட்ல எல்லாம் கிறுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஏதோ மாத்திரையெல்லாம் வேற எடுத்து போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கூட சொல்லியிருப்பாங்கல்ல இவன் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டேப்லெட் போட்டுட்டு இருக்கான்னு. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது எல்லாத்தையுமே அங்கதான் நம்ம ஹாஜனும் இருக்கான். அவனும் பாக்குறான் என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் போயிட்டு எதுவும் கேட்கல, அப்படியே அவன் படிச்சுட்டு இருக்கான். இந்த டைம்ல தான் இந்த ஜின்னுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. அதனால போன் எடுத்துட்டு வெளியில வந்து ஹலோன்னு சொல்லி பாக்குறான். அந்த சைட்ல இருந்து எதுவுமே சவுண்ட் கேட்கல. திரும்பி ஹலோன்னு சொல்றான், எதுவுமே அந்த சைட்ல இருந்து பேசல. என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கப்போ இப்ப அந்த சைட்ல இருந்து சிரிக்கிற சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோயின் ஜீனா ஹீரோ இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்க மாதிரி இவனுக்கு சவுண்ட் கேக்குது. அவங்க என்னடா இந்த ஜின்னை பத்தி தப்பா பேசுறாங்க, இவனுக்கு எல்லாம் பர்த்டே ஒரு கேடு, அதுக்கு நம்ம வேற போய் தொலைணுமா, கிஃப்ட் என்ன வேணும்னு கேட்டதுக்கு நீங்க வரதே ஒரு கிஃப்ட் தான் சொல்றான். லூசு பைய, சரியான பைத்தியக்காரன். இவனெல்லாம் நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு, எம்பாரசிங்கா இருக்கு. ஹை ஸ்கூல் வந்துடும் இன்னுமே நம்ம காலை பிடிச்சி தொங்கிட்டு நாயை தோத்துற மாதிரி தோர்த்த வேண்டியதா இருக்கு, அப்பயும் போய் தொலைய மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை பத்தி தப்பா பேசுறாங்க, ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இவன் இதை கேட்டுட்டு ஒரு மாதிரி ஆயிட்டான். இப்படி பேசிட்டு இருக்கும்போது இப்ப டக்குன்னு கால் கட் ஆயிருமா. இவன் இப்ப திரும்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாக்குறான். ஆனா அவங்க எடுக்கவே இல்லை. அதுக்கிடையில இந்த செல்ஃப் ஸ்டடி செஷன் முடிஞ்சிருச்சு. பசங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. நம்ம ஆஜனும் வீட்டுக்கு கிளம்பிட்டான். ஆனா அப்பதான் பாக்குறான் ஜின்னு என்னானா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்னடானா ஒரு மாதிரி ஏதோ அமைதியா வெக்ஸ் ஆகி போய் ஸ்ட்ரெஸ்டா உள்ள போயிட்டு இருக்கான். இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா ஜின்னு கம்மியா கிரேட் வாங்குறதுனால அவனோட பேரண்ட்ஸ் எதுவும் இப்ப கால் பண்ணி திட்டிருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு நினைச்சிட்டு அவன் போயிட்டான். இன்னொரு பக்கம் இங்க ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன எல்லாம் ஸ்கூல் விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் இவ்வளோ காணலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்போ அப்ப ஹீரோயின் சந்தோஷமா கத்திக்கிட்டே ஓடி வராங்க. இப்ப வேகமா ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ஹே என்னாச்சு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கேட்க, நான் நேஷனல் டீமுக்கு செலக்ட் ஆயிட்டேன் கிம் அப்படின்னு இவங்க சந்தோஷமா சொல்ல, ஹீரோவா அவங்களோட கையை சந்தோஷமா பிடிச்சிக்கிட்டாரு. அப்படியா அப்படின்னுட்டு அப்ப வர கரெக்டா கரண்ட் கட் ஆயிருச்சா. டக்குன்னு ஒரு பயந்து போய் இன்னும் நல்லா இருக்குமா கையை பிடிச்சிக்கிட்டாரு. ஹீரோயின் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. என்ன பயந்துட்டியா, இருட்டுனா பயமா அப்படின்னுட்டு. அது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ சந்தோஷமா இருந்தியா அதான் நானும் சந்தோஷத்துல டக்குன்னு கையை பிடிச்சிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோயின் அவங்க ஆண்ட்டுக்கு மெசேஜ் பண்றாங்க, நான் இந்த மாதிரி நேஷனல் டீமுக்கு செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்ட்டு. அவங்களும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னால இன்னைக்கும் வீட்டுக்கு வர முடியாது, ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க. ஆனா அப்பதான் மேல தொம்முன்னு சத்தம் கேக்குது. லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க, கீழே வா அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து சிக்கன்லாம் வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, என்னாச்சுன்னு தெரியல, இந்த ஜின்னு எனக்கு என்னமோ தெரியல ஏகப்பட்ட கால் பண்ணி வச்சிருக்கான், 1-2 தான் பண்ணிருப்பான்னு பார்த்தா 30-40 கிட்ட பண்ணி வச்சிருக்கான். என்னன்னு தெரியல, நான் இப்ப பிஸியா இருந்ததுனால கால் வந்ததே பார்க்கல, ஏதாவது அவசரமா இருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க திருப்பி கால் பண்றாங்க. ஆனா இப்ப அவன் எடுக்க மாட்டான். இந்த டைம்ல இந்த ஜீனாவை தான் காட்டுறாங்க. அவ வீட்டுல இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்ட் யாரோ மெசேஜ் பண்றாங்க, இங்க கிளப்ல செமையா பார்ட்டி போயிட்டு இருக்கு, வா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னுட்டு. ஆனா இவன் மைனர்ன்றதுனால என்னால வர முடியாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம் வா, உன்னோட போட்டோ
மட்டும் அனுப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவளும் அவளோட போட்டோ எடுத்து அனுப்புறா. இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா கிளப்புக்குள்ள தான் இருக்கா. அவளோட ஃப்ரெண்டை போயிட்டு பாக்குறா. ஐயோ வேற லெவலியா நீ என் போட்டோ மட்டும் தான் அனுப்புனா அடுத்த செகண்டே ஒரு ஃபேக் ஐடியா ரெடி பண்ணிட்டியே. இதெல்லாம் வச்சு எப்படி காசு பண்ணலாம் தெரியுமா, நீ தான் அப்படியே இருக்கிற அப்படின்னு சொல்ல. ஆனா இதை நான் பண்ணல அப்படின்றான் அவன். அப்ப வேற யார் பண்ணுது அப்படின்னு கேட்க அந்த புள்ள அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ஆளு கை காட்டுறான். இப்ப ஒரு பொண்ணு வந்து நிப்பாலாம். அவளை பார்த்துட்டு நம்ம ஜீனா செமையா எக்ஸைட் ஆயிட்டா. இங்க இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. இந்த ஜின்னு கால் எடுத்துட்டான் போல. அவங்க திருப்பி திருப்பி அடிக்கவும் இவங்க கேட்குறாங்க என்னாச்சு, எனக்கு நிறைய டைம் திரும்ப திரும்ப கால் பண்ணியிருந்தேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ண அப்படின்றான் அவன். என்னது நான் உனக்கு கால் பண்ணனா, அப்படி எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லையே, நீ தான் எனக்கு கால் பண்ணியிருந்த அப்படின்னு சொல்ல. சரி நான் வந்துட்டு இதை கேட்க தான் கால் பண்ணேன், நீ என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வரலையா அப்படின்னு சொல்லி இப்போ அவன் கேட்க ஹீரோயினுக்கு டக்குன்னு என்ன சொல்றதுனே தெரியல. இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது வந்து நான் நேஷனல் டீம்ல செலக்ட் ஆயிட்டேன், அதனால இனிமே எனக்கு வீக்கெண்ட்லாம் ட்ரைனிங் இருக்கும், ஸோ அதனால தான் அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு அவங்க சொல்றதுக்குள்ளேயே டக்குன்னு அவன் கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவங்க திரும்பி கால் பண்ணி பாக்குறாங்க. அவன் காலை எடுக்கவே இல்லை. பய கோச்சுக்கிட்டானா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்துட்டு உனக்கு வீக்கெண்ட்லாம் ட்ரைனிங் இருக்குன்ற விஷயம் எனக்கே இப்பதான் தெரியும், அப்புறம் எப்படி அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு கரெக்டா பர்த்டே பார்ட்டிக்கு வர மாட்டியான்னு கேட்கறான். பாத்தியா என்கிட்ட இந்த விஷயத்தை நீ சொல்லவே இல்லை பாத்தியா அப்படின்னு போது சாரிப்பா மறந்துட்டேன் அப்படின்றாங்க. சரி விடு, வீக்கெண்ட் ட்ரைனிங் அப்படின்றதே கஷ்டம் தான், நானும் உன்னை இந்த மாதிரி கேட்டு கஷ்டப்படுத்த விரும்பல. என்ன ஒரு வருத்தம்னா என்னால என்னமோ உன் கூட வீக்கெண்ட்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல. சரி அப்போ நீ இந்த வீக்கெண்ட் என்ன பண்ண போற அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இந்த வீக்கெண்ட் தான் ஜின்னோட பர்த்டே வாச்சே, நாங்க போயிடுவோம், அது அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட முகம் லைட்டா மாறுது. என்னாச்சு மேடம் லைட்டா அப்செட் ஆன மாதிரி தெரியுது. ஓ ஜீனா அங்க வருவாளே அதை நினைச்சா அவன் நான் கரெக்ட் பண்ணிடுவான்னு எதுவும் பயப்படுறியா என்ன அப்படின்னதும் சேச்சா போடா லூசு அப்படிலாம் கிடையாது, அப்புறம் எதுக்கு மேடம் அப்செட் ஆகுறீங்க, சரி இதை இப்பவே சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வேகமா பேப்பரை கிழிச்சு அதுல அவரோட பேரையும் பிறந்த வருஷத்தையும் எழுதுறாரு. ஏய் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கிறதுக்குள்ளே ஹீரோ அந்த கிரிகோ ஆப் ஓபன் பண்ணி இவர் பாட்டுக்கு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. என்னோட விஷயம் இந்த வீக்கெண்ட்ல இருக்க ஹீரோனோட ட்ரைனிங் போஸ்ட்பான் ஆகணும், தள்ளி போகணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்றாரு. ஜின்னால மேக்ஸ்ல டாப் ஸ்கோர் வாங்க முடியுதுன்னா நான் பண்ற இந்த விஷயம் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு இவர் சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயின் வழக்கம் போல காலைல ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு வெளில கிளம்புறாங்க. ஹீரோக்கு மெசேஜை போட்டு ஹீரோ வழக்கம் போல லேட்டா எழுந்திரிச்சு அடிச்சு பிடிச்சு ஓடி வராரு. ஹீரோயினும் அவரோட சட்டையை பிடிச்சி இழுத்து அவரை கண்ணத்துல கிஸ் பண்ணலான்னு வரும்போது ஹீரோ டக்குன்னு இந்த டைம் மூஞ்ச திருப்பிக்கிறாரா. டப்புன்னு ரெண்டு பேருக்கு இடையில லிப்லாக் ஆயிடுது. ஹீரோயினே இதை எதிர்பார்க்கல. ஹீரோ டக்குன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட வயிற்றுலேயே ஒரு பஞ்சு போடா லூசு பையில அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு வராங்க. இன்னைக்கு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அவங்க கூட ஜாயின் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு வந்து பார்த்தா அங்க ஜீனாவை காணோம். என்ன ஆனாவ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இங்க இந்த ஜின் அவனோட டெஸ்க்ல படுத்துக்கிட்டு ஜீனாவோட பிளேஸே அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் பாக்குறாங்க என்னாச்சு அவனுக்கு ஒரு மாதிரி அங்கேயே பார்த்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பாக்குறாங்க. இங்க டீச்சரும் எங்க போனா அந்த ஜீனா, அவ வந்தா அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேசிட்டு இருக்க. இங்க இந்த ஜின்னோட போன்ல இப்ப டக்குன்னு ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்டு. அவனோட போனை காட்டினா அவன் போன்ல இருக்க டைமர்ல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்க மாதிரி காட்டுது. அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்க. ஆனா இங்க நோட்டிபிகேஷன் சவுண்ட் கேட்டதுமே இங்க டீச்சர் கத்துறாரு, யாராது யாரா கிளாஸ் ரூம்ல போன் குறைஞ்சிட்டு இருக்குது, ஒழுங்கா ஏந்திரிச்சிட்டு டேய் ஜின்னு நீ தானே ஒழுங்கா ஏந்திரி அப்படின்னு சொல்லி ஒரு கத்த. ஆனா அந்த ஜின் அப்படியே படுத்துட்டே இருக்கான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவனை தட்டுறாங்க, டே மச்சான் ஏந்திரா, அந்த ஆள் அப்புறம் கடுப்பாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் ஏந்திரிக்கவே மாட்டான். ஆனா இப்ப சடனா வெடுக்குன்னு நிமிருவான் பாருங்க. ஒரு மாதிரி நெளிகிறான், வாயிலேருந்து நுரத்தள்ள ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி அவனுக்கு ஏதோ ஆக இங்க பசங்க ஸ்டாஃப் எல்லாருமே பார்த்துட்டு பயந்துட்டாங்க. உடனே போயிட்டு நர்ஸை கூட்டிட்டு வாங்க, என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பதறிட்டு இருக்க. இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பிடிச்சிட்டே மச்சான் என்னடா ஆச்சு உனக்கு, என்ன பண்ணுது உனக்கு, தயவு செஞ்சு எதுவும் பேசுறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்க. இவன் ஒரு மாதிரி அப்படியே நெளிஞ்சிட்டே இருந்தவன் இப்ப டப்புன்னு அமைதி ஆயிட்டான். கொஞ்சம் நார்மலான மாதிரி தெரியுது. பசங்களும் சரின்னு விட்டுட்டாங்க, சரியாயிட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இப்ப அவன் எழுந்திரிச்சு அவன் பேக்ல இருந்து ஒரு கத்தி எடுப்பானா. அதை பார்த்து அடுத்த செகண்டே இங்க பசங்க எல்லாரும் இன்னும் பீதியாக ஆரம்பிச்சிட்டானுங்க. டே என்னடா பண்ற, டே அந்த கத்தியை கீழே போடுறா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா அவன் கேட்கவே இல்லை. ஹீரோலாம் மச்சான் கத்தி வேணாம், என்னாச்சு மச்சான் உனக்கு, கத்தியை கீழே போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜின்னு மேல கைய வைக்க ஒரு அடிதான் ஹீரோ பறந்து போய் விழுறாரு. எல்லாரும் என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லி பதறி போய் பார்த்துட்டு இருக்க. இவனடானா இப்ப கத்திய கண்ணாபுண்ணான்னு சுத்த ஆரம்பிச்சிட்டான், யாரும் கிட்ட வர முடியாத மாதிரி. ஆக்சுவலா அவனை யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. யாரோ இவன் கத்தியை வந்து இவன் கழுத்துக்கிட்ட கொண்டு வர்ற மாதிரி, இவன் அதை தடுக்கிற மாதிரி. இவனும் முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பாக்குறான். கடைசியா அவனோட கையை அப்படியே அவனை மீறி அவனோட கழுத்துக்கிட்ட கத்தியை கொண்டுட்டு போக இவனும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். சுத்தி இருக்க பசங்க எல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாம பாத்துட்டு இருக்காங்க. இங்க இவனும் கத்தியை கழுத்துக்கிட்ட கொண்டு வந்தவன் டக்குன்னு கையை திருப்பிட்டான். டப்புன்னு என்னடானா இப்ப அவன் ஹீரோயினை நோக்கி கத்தியை பாயிண்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோயின் பயந்தே போயிட்டாங்க. டேய் என்னடா பண்ற அப்படின்னு பாத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோயினை பார்த்து கத்துவானா, ஒழுங்கா போயிரு ஒழுங்கா போயிரு உன்னை போன்னு சொல்றான்ல அப்படின்னு சொல்லி இப்ப கத்திக்கிட்டே ஹீரோயினை நோக்கி ஓடி வர. இப்ப ஹீரோயினை புடிச்சு தள்ளிக்கிட்டு விண்டோ உடச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் பறந்து வந்து விழுறாங்க. இவங்களுக்கு இப்பயும் ஒன்னும் புரியல. டேய் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆனா இவன் எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு, காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இப்ப இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவனை யாரோ தூக்கி நிறுத்துற மாதிரி சடனா இவனே ஆட்டோமேட்டிக்கா எழுந்திரிச்சு நிக்கிறான். அப்படியே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவன் கை
அவன் கண்ட்ரோல மீறி மடங்க இங்க ஹீரோயின் எல்லாம் கத்துறாங்க, டேய் என்னடா பண்ற, நிப்பாட்றா ஒழுங்கா அப்படின்ட்டு. ஆனா அவன் ஹீரோயின் சொல்றான், தயவு செஞ்சு என்ன காப்பாத்து, எனக்கு எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு இவன் வாயால சொல்றான். ஆனா கை இவன் சொல்றத கேட்கவே இல்லை. இப்ப மெதுவா கத்தி அவன் கழுத்துக்கிட்ட கொண்டு வந்துட்டு இருந்தது. இப்ப வெட்டுக்குன்னு அவன் கழுத்துல ஒரே சொருவு சறுக்குன்னு சொருவனதோட வச்சு ஒரே இழுப்பு தான், அவ்வளவுதான், கழுத்து துண்டாயிருச்சு. அப்படியே ரத்தம் பொழிச்சுன்னு எதுக்கால இருந்த நம்ம ஹீரோட மூஞ்சிலே தெரிக்க ஹீரோயினுக்கெல்லாம் அல்ல பதறி போயிட்டாங்க. அவன் பேரை சொல்லி கதறிக்கிட்டே இப்ப அவங்க வேக வேகமா ஓடி போயிட்டு அவனுக்கு என்னாச்சுன்னு பாத்துட்டு இருக்க. இப்பதான் அவன் கையில இருக்க போனை காட்டுறாங்க. அந்த கவுண்ட் டவுன் அப்படியே இப்ப 0க்கு வருது. அப்படியே இந்த எபிசோட முடியுது. எப்படி இருந்தது இந்த எபிசோடு? இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இந்த சீரீஸை நீங்க வேற சேனல்ல கூட பார்த்துருக்கலாம். ஆனா நம்ம எப்பயுமே ஸ்டோரியை எலாபரேட்டடா சொல்லுவோம், முடிஞ்ச அளவுக்கு முழு எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக. ஸோ ஆல்ரெடி நீங்க ஏதாவது பார்த்து மிஸ் பண்ண சீனை கூட நான் மேபி இதுல சொல்லியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீனை இன்க்ளூட் பண்ணி சொல்ல முடியுமோ அவ்வளோ சீனை இன்க்ளூட் பண்ணி சொல்றேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். டாடா.